Good morning students, welcome to exam career world. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா tips to score centum in biology 12th standardல நம்ம பார்க்க போறோமா. நிறைய பேர் வந்து 12th standardக்கு tips to score centum in biology வீடியோஸ் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதனால பயாலஜிக்கு வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் நாங்கள் வந்து டிப்ஸ் டு ஸ்கோர் centum in இங்கிலீஷ்லையும் நாம் வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் டிப்ஸ் டு ஸ்கோர் centum in biology. ஓகே, பயாலஜி வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சி நீங்கள் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. அப்போ சில பேர் வந்து ஃபேமிலியில் சொல்லியிருக்காண்டி நிறைய பேர் வந்து பயாலஜி குரூப் எடுத்திருப்பீங்க. அதெல்லாமே விட்டுருங்க. பயாலஜி வந்து விருப்பப்பட்டு படிங்க. விருப்பப்பட்டு படித்தா நீங்கள் நிறையா மார்க்ஸ் வாங்கலாம். ஓகேவா. பயாலஜி வந்து ஈஸியாக இருந்தால் ஓகேவா. பயாலஜி வந்து ஈஸியானது, தியரியாக தான் வரும். அதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. இப்போ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், ரியாக்ஷன்ஸ் வரும். கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன்ஸ் வரும். கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் கரெக்டாக எழுதணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லலாம் தியரி வரும், அதில் வந்து லா வரும். ஃபிசிக்ஸ்லாம் நிறையா லா வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரிலாம் வந்து பயாலஜிலலாம் அப்படி கிடையவே கிடையாது. பயாலஜியில் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். நீங்கள் படித்து அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். படிக்கும்போது மெமரி பண்ணுங்கள், ஆனால் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா ஆரம்பத்திலேயே பயாலஜி 11th நீங்கள் பயாலஜி படிச்சிருப்பீங்க. எப்படி வந்து சிலபஸ் வரும், எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் 12th அப்படியே தான் வரும். ஆனால் என்னென்னா படிக்கும்போது இப்போ வந்து ஒவ்வொரு லெசனுமே நிறைய பேஜஸ் இருக்குது. பயாலஜிலலாம் பயோஸ்வாலஜிலாம் பார்த்தீங்கன்னா 5th லெசன் 4th லெசன் எல்லாமே வந்து நிறைய பேஜஸ் இருக்குது. அப்போ நிறைய பேஜஸ் இருக்கும்போது படிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி நீங்கள் போட்டு படிங்க. ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸை இந்த டைம்குள்ளே முடிக்கணும். புக்கின் கொஸ்டின்ஸை படிக்கணும். கண்டிப்பாக வந்து புக்கின் கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்பேர் பண்ணும்போது புக்கின் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையவே வரும். பாட்னி ஜுவாலஜி கம்பேர் பண்ணும்போது பாட்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜுவாலஜி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு படிச்சிங்கன்னா, பிடிச்சு படிச்சிங்கன்னா நல்லா நீங்கள் படித்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ வந்து மொத்தமே நீங்கள் வந்து 100 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க பயாலஜியில். அந்த 100ல் 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் போயிடும். அப்போ நீங்கள் 30 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிடுவீங்க. மீதி இருக்கிறது தியரி 70 மார்க்ஸ் தான். அந்த 70 மார்க்ஸில் 35 மார்க்ஸ் பாட்னியும் 35 மார்க்ஸ் ஜுவாலஜியும் நீங்கள் எழுதுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், பாதி மார்க்ஸ் வந்து பாதி வந்து ஒன் வேர்டே நீங்கள் வந்துடும். ஓகேவா. அந்த 30 மார்க்ஸில் உங்களுக்கு 12 இல்லை 12 ஆர் 11 வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து மெயினாக நீங்கள் டார்கெட் பண்ணி படிக்கணும். எப்படின்னா இப்போ வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பேஜ் வைஸாக ரீட் பண்ணணும். இப்போ ஒரு லெசன் எடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜ் வைஸ் ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு லைனாக நீங்கள் ரீட் பண்ணணும். ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து எக்ஸாம் அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து லெசனை வந்து ரீட் பண்ண முடியாது. நீங்கள் படிக்கிறதுல தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃப்ரீ டைமில் இந்த ஒரு லெசன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ ஒரு லெசன் வந்து நீங்கள் புக்கின் கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின் முடிச்சிட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து புக்கின் கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறையா அந்த லெசனில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு லைனாக நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ரீட் பண்ணிவிட்டு மெயினான வேர்ட்ஸ் இருக்கும்ல அதை வந்து என்னென்னா சின்னதாக நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸாம் அப்போது திரும்ப அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க பயாலஜிக்கு. அப்போ வந்து என்னென்னா அந்த ஒன் வேர்ட் உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பயாலஜியில் சென்டம் நல்லா மார்க் வாங்கலாம். அதே மாதிரி வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து 2 ஆர் 3 மார்க்ஸ் 3 மார்க்கும் 2 மார்க் மாதிரி தான் வரும், 2 மார்க்ஸும் 3 மார்க் மாதிரி தான் வரும். அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து புக் பேக் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் விடவே கூடாது புக் பேக் கொஸ்டின்ஸாக. புக்கின் கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து படிப்பீங்க, சில பேர் வந்து கொஞ்சம் நிறையா படிப்பீங்க, சில பேர் வந்து கொஞ்சம் வந்து
இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்து புக்கின் கொஸ்டின் படிப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் நீங்கள் ஒன்று விடாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா புக்கின் கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்கள் புக் பேக் கொஸ்டின் சாய்ஸில் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா வந்து அதில் வந்து நீங்கள் மார்க் வாங்கிடலாம்ல. அதே மாதிரி பயாலஜி பொறுத்த வரைக்கும் டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் தான் மெயினாக வரும் பயாலஜி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸு என்னென்ன வந்து டயக்ராம் வருது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஓகே, லாஸ்ட் இயர் வந்து 12th கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து நம்ம சேனலில் என்னென்னா ஸ்டடி பிளான் நம்ம போட்டிருக்கோம். பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு நிறையா ஸ்டடி பிளான் நாங்கள் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டடி பிளானில் நாங்கள் எப்படி போட்டிருக்கோம்னா ஒவ்வொரு பேஜ் வைஸாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 வேர்ட்ஸ் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து 12th ஸ்டாண்டர்ட் 1 வேர்ட்ஸுக்கு மட்டும் நாங்கள் வந்து பயோ கேரியர் சேனல்னு இருக்கு. அந்த சேனலில் நாங்கள் வந்து 1 வேர்ட்ஸ் நிறையா நாங்கள் வந்து போட்டிருக்கோம் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு. அதே மாதிரி நீட்டுக்கும் 1 வேர்ட் நாங்கள் நிறையா அந்த வீடியோஸில் அந்த சேனலில் பயோ கேரியர் சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் பயோசுவாலஜி. நான் மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன் எப்படிலாம் சென்டம் எடுக்கலான்னு. இப்போ ஒரு தடவை எப்படின்னா நான் வந்து பயோசுவாலஜி ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பயோபாட்னி பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பயோசுவாலஜியில் எந்தெந்த லெசன் எத்தனை பேஜஸ் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ சாப்டர் 1ல் ரீப்ரொடக்ட் ஆர்கானிசம் அந்த லெசனில் மொத்தம் 12 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 2ல் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அந்த லெசனில் மொத்தம் 21 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 3 ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அந்த லெசனில் 13 பேஜஸ் இருக்குது. அதே மாதிரி சாப்டர் 4 பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் 16 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 5 மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் 30 பேஜஸ் இருக்குது. நான் வந்து என்னென்னா புது புக் நிறைய பேர் வச்சுருந்தாலும் கொஞ்சம் பேஜஸ்லாம் கொஞ்சம் மாற தான் செய்யும். ஏன்னா வந்து புது புக்கில் கொஞ்சம் வந்து எழுத்தெல்லாமே ஒட்டி கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்தனால கொஞ்சம் பேஜஸ் எல்லாமே மாறும். ஆனால் வந்து எல்லாமே வந்து ஒரே தான். அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. சாப்டர் 5ல் 30 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 6 எவால்யூஷன் லெசனில் 18 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் 31 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 8 மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அந்த லெசனில் 13 பேஜஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அந்த லெசனில் 16 பேஜஸ் இருக்கா. அதுக்கப்புறம் சாப்டர் 10ல் வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் 22 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 11 பயோடைவர்சிட்டி அண்ட் இட் கோ கன்சர்வேஷனில் 20 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 12 என்விரான்மெண்டல் இஷ்யூ அண்ட் 20 பேஜஸ் அந்த லெசனில் 20 பேஜஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த லெசனில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸு புக்கின் கொஸ்டின்ஸ் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா புக்கின் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா எந்தெந்த லெசன் பேஜஸ் கம்மியாக இருக்கும் அந்த லெசனில் உள்ள புக்கின் கொஸ்டின்ஸ் நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சின்ன பேஜஸ் இருந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லா லெசன்லையுமே நிறைய புக்கின் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய புக்கின் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான் 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே வந்து படிங்க. டைம் டேபிள் மாதிரி போடுங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு நாள் நம்ம இந்த லெசனில் முடிக்கணும், அடிஷ்னல் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு நாள் இந்த லெசனில் இந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்றத டைம் வச்சு படிங்க. அதே மாதிரி வந்து படிக்கும்போது விருப்பப்பட்டு படிங்க, மெமரி பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து என்னென்னா நைட்டு ஒரு 10:30 வரைக்கும் படிங்க. அது நிறைய பேர் வந்து நைட் ஸ்டடி எல்லாமே பண்ணுவாங்க. நைட் ஸ்டடி மட்டும் நிறைய ஃபாலோ பண்ணாதீங்க. 10:30 வரைக்கும் படிச்சுட்டு மார்னிங் வந்து 3 o'clock 4 o'clock எழுந்திரிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நிறையா வந்து மைண்டில் ஏறும், நிறையா வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறையா இப்போ ஒரு லெசனுக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் டேபிள் மாதிரி போட்டு படிங்க. அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸில் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் இருக்கும். அடிஷ்னல் கொஸ்டின்ஸில் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி பிளான் நீங்கள் போட்டு படிங்க. ஸ்டடி பிளானில் வந்து டைம் டேபிள் மாதிரி நீங்கள் போட்டு படிக்கணும். நம்ம சேனல்லையும் ஸ்டடி பிளான் நாங்கள் போட்டிருக்கோம் பயாலஜிக்கு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு.
ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு பேஜ் வைஸாக இந்த பேஜஸில் இத்தனை கொஸ்டின் இருக்குது, இந்த பேஜஸில் 1 வேர்ட் இருக்குது, இந்த பேஜஸில் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது, 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டடி பிளான் ஃபார் 12th பயாலஜின்றதை நாங்கள் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 12th பயோசுவாலஜி நம்ம பார்த்தோம். இந்தந்த பேஜஸில் இந்த லெசன் இத்தனை பேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அந்த பேஜஸ் என்னென்ன பேஜஸ் கம்மியாக இருக்கோ அதெல்லாமே நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நிறையா பேஜஸ் இருந்ததும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை, பேரெல்லாமே வாயில் வரல, பெரிய பெரிய எழுத்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் பயோசுவாலஜி. அதே மாதிரி பயோபாட்னி லெசனில் ஒவ்வொரு லெசனில் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சாப்டர் 1A செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் 32 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 2 கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் 20 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 3 குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் 25 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 4 பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அந்த லெசனில் 29 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 5 பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் 15 பேஜஸ் இருக்குது. சாப்டர் 6 பிரின்சிபல் ஆஃப் ஈகாலஜி 26 பேஜஸ். சாப்டர் 7 எக்கோசிஸ்டம் 21 பேஜஸ். சாப்டர் 8 என்விரான்மெண்டல் இஷ்யூ 16 பேஜஸ். சாப்டர் 9 பிளான்ட் ப்ரீடிங் 15 பேஜஸ். சாப்டர் 10 எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர் பாட்னி 15 பேஜஸ். மோஸ்ட்லி வந்து 11th பயாலஜி கம்பேர் பண்ணும்போது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி லெசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேஜஸ் கம்மி தான். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பேஜஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு பாட்னியில். ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பாட்னி பேஜஸ் எல்லாமே கம்மி தான். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாட்னி நல்லா உங்களுக்கு ஜுவாலஜி வரல அப்படின்னீங்கன்னா பாட்னியை நல்லா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பாட்னியில் நீங்கள் 35 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். ஜுவாலஜியும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நிறைய பேருக்கு வந்து பாட்னி படிக்க விருப்பம் இருக்கும், ஜுவாலஜி படிக்க விருப்பம் இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னா ஜுவாலஜியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, புக் பேக் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நான் வந்து பயாலஜியில் 100 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே நீங்கள் படிக்கணும். பாட்னியும் படிக்கணும், நீங்கள் ஜுவாலஜியும் படிக்கணும். பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து புக் அண்ட் கொஸ்டின்ஸ் தான் மெயினாக. அதை மட்டும் நல்லா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, விருப்பப்பட்டு படிங்க. நான் கடைசி வரைக்கும் சொன்னதே தான் சொல்கிறேன். விருப்பப்பட்டு படிங்க. விருப்பப்பட்டு படித்தா எதுனாலும் நம்ம வந்து நிறையா மார்க்ஸ் வாங்கலாம். ஓகேவா? ஃபிசிக்ஸ், பயாலஜி மட்டும் கிடையாது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தான். எல்லாத்தையுமே நீங்கள் விருப்பப்பட்டு படிக்கணும். இந்த நீங்கள் டைம் டேபிள் மாதிரி போடுங்க. இந்த டைம்குள்ளே நான் இதை முடிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் டைம் டேபிள் நீங்கள் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா மார்க் எடுக்கலாம். ஓகேவா? நானும் 12th படிக்கும்போது நானும் பயோமேக்ஸ் குரூப் தான். அதனால் நானும் வந்து டைம் டேபிள் இந்த மாதிரி தான் போட்டு நான் படித்தேன். அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸ், அடிஷ்னல் கொஸ்டின்ஸ். புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் அதே தான். அடிஷ்னல் கொஸ்டினும் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஸ்டடி பிளான் தான் மெயினே. ஸ்டடி பிளான் போட்டு நீங்கள் படிங்க. ஸ்டடி பிளான்னாலும் டைம் டேபிள்னாலும் ஒன்று தான். ஸ்டடி பிளான் போட்டு இந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் மெயினாக நீங்கள் படிக்கணும். அப்போ வந்து பாட்னியில் என்னென்ன பேஜஸ் கம்மியாக இருக்கோ அதெல்லாமே நல்லா டார்கெட் பண்ணி படிங்க. எந்தெந்த பேஜஸ் உங்களுக்கு வந்து சில லெசன் வந்து படிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோசுவாலஜியில் வந்து அதான் 6th லெசனில் எவால்யூஷன் லெசன் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும், நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து 7th லெசன் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அதெல்லாமே கொஞ்சம் பேர் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த மாதிரி என்னென்ன லெசன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்தந்த லெசனை எடுத்து நீங்கள் படிங்க, விருப்பப்பட்டு படிங்க. ஓகேவா? இதை தான் நான் கடைசி வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.